பாதுஷா செய்யலாமா? ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, சோடா மாவு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா குலோப் ஜாமுக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது பிடிக்கும் போது நல்லா குலோப் ஜாமுன் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். பிடிச்சா உருண்டை வரணும், உதிர்த்து விட்டால் உதிரணும். இதுதான் பக்குவம். இப்படி வந்த உடனே அரை கிளாஸ் தண்ணி கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்ச உடனே நல்ல ஒரு மாவு மாதிரி வரும். ரொம்ப சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரிலாம் உருட்டக்கூடாது. இந்த மாதிரி வந்தோடனே இதை அப்படியே அழுத்தி வச்சுக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் காயிற கேப்பில் கம்பி பதம் வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க நடுவில். இப்போது சின்னதாக உருட்டி இந்த மாதிரி கையை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு ஷேப் தான் கரெக்டாக வரலை, ஆனால் டேஸ்ட்டெல்லாம் செம்ம சூப்பராக வந்தது. ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். இப்படி வச்சு பார்த்தா ஒரு கம்பி பதம் வரணும். இதில் என்ன ஒரு டிப்ஸ்னால், இந்த மாதிரி மாவு பண்ணிவிட்டு இப்படி சுருட்டிட்டு நீங்கள் ஒரு வாட்டி அழுத்திட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஓட்டை போட்டிங்கன்னா லேயராக வருது. நல்லா ஷேப்பாக நல்லா லேயராக இருந்தது. நான் ஒன்று ஒரு ஷேப்பாக பண்ணிட்டேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்ல மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. இது வெந்து வரும்போது நல்ல உப்பி வரும். அதனால் நீங்கள் குட்டியாகவே போடுங்க. இது 1 கப் மாவு அளவுக்கு எனக்கு 10 பாதுஷா தான் வந்தது. ஏன்னா நான் அளவு நல்லா பெருசாக போட்டுட்டேன். நீங்கள் குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வரும். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது ஃப்ரை பண்ண உடனே ஜீராவில் போட்டு ஊற வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் டைமே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நாங்கள் இந்த இதில் தான் நான் பாகு காய்ச்சிருந்தேன். ஆனால் எனக்கு இது பத்தலைன்றதுனால வேறு ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் மாற்றி நான் ஊற வச்சேன். நைட் ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். பகல் தான் எடுத்து பார்த்தேன். காலையில் எழுந்த உடனே எடுத்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ரெசிபி பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்தது. உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.